அனைவருக்கும் வணக்கம். ஒரு வருஷமா அரசியல் பேசி பேசி தலையெல்லாம் ஒரே சூடாயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமா அரசியல் விழிப்புணர்வு தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு நல்ல கதையை பார்க்க போறோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு தன்னம்பிக்கை தான் நமக்கு வேணும். இந்த கதையை நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. நம்ம நேரத்தை கடத்தாம கதைக்கு போவோம். ஒரு அழகான அற்புதமான நாடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த நாட்டுல ஒரு பூ மாலை இருந்து மலர்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான மாலை. அந்த மாலை மற்ற மாலைகளை போல் கிடையாது. அது ஒரு அபூர்வமான, விசித்திரமான, அதே நேரத்துல மதிப்பு மிக்க ஒரு மாலை. அந்த மாலையோட மகிமை என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பூக்களும் அந்த மாலையில சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த பூக்கள் மட்டும் வாடவே வாடாது. அந்த நாட்டினுடைய இலக்கியங்களின்படி 5000 வருஷமா அந்த மாலை இருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஆய்வாளர்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மேல அந்த மாலை அந்த நாட்டுல இருக்கிறதாக தகவல்கள் சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற நாடுகள், பக்கத்துல இருக்கிற இனங்கள், மற்ற மொழி பேசுகிற இனங்கள் எல்லாம் அந்த மாலையை பார்த்து பொறாமப்பட்டாங்க. எப்படியாவது அந்த மாலையை அடையணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அப்படி பல போர்கள் நடந்துச்சு. அந்த போர்கள் எல்லாம் மாறி மாறி அந்த நாடு அடிமைப்பட்டு போச்சு. அப்ப அந்த மாலையும் அடிமைப்பட்டு போச்சு. அந்த மாலையை யாராலையும் அழிக்க முடியாது. ஒருவேளை அந்த மாலையை நீங்க அடிமைப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம், பூட்டி வைக்கலாம், அடகு வைக்கலாம், என்கிட்ட அது இருக்குதுன்னு பெருமை நீங்க பாராட்டலாம். அந்த மாலையை நீங்கள் அழிக்க முடியாது. அந்த நாடு ஒரு பெரிய சுதந்திரம் அடைந்து மக்களாட்சிக்கு நேரம் அந்த நாடு போகுது. மக்களாட்சி வரும்போது கிட்டத்தட்ட 1960க்கு மேல அந்த மாலை 2 பைத்தியக்காரங்க கிட்ட மாட்டுது. ஒரு 5 வருஷம் ஒரு பைத்தியக்காரங்க கிட்ட, இன்னொரு 5 வருஷம் ஒரு பைத்தியக்காரங்க கிட்ட. இந்த 2 பைத்தியங்க மாறி மாறி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த 2 பைத்தியங்களும் அந்த மாலையை வச்சு நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அதை வச்சு அடகு வச்சு கடன் வாங்குறது, அதை கௌரவமா வச்சு மற்ற நாட்டுக்கிட்ட பணம் வாங்குறது, அதை வச்சு பதவி வாங்குறது, அதை வச்சு குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது. இப்படி அந்த மாலையை வச்சு இந்த 2 பைத்தியங்கள் 5 வருஷம் மாறி மாறி வச்சிருந்தாங்க சொன்ன இல்லையா, அவங்க நல்லா சம்பாதிச்சு கொளுத்துட்டாங்க. நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த மாலைக்கு வாரிசு இருப்பாங்க இல்லையா, ஒரு ரத்த வாரிசு, பூர்வ வாரிசு இருப்பாங்க இல்லையா, அந்த வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இளைஞர்கள், அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி நம்ம மாலை 2 பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, மாத்தி மாத்தி அவங்க தான் அதை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாலைக்கு சொந்தக்காரங்க நாம தான் ரத்த சொந்தம். அந்த மாலை நம்ம கிட்ட தான் இருக்கணும். என்ன பண்ணலாம், எப்படி மீட்கலாம், அவங்க சக்தி வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு இளைய வாரிசுகள் எல்லாம் கூடி சேர்ந்து திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா படைகள் எல்லாம் திரட்டி 2 பைத்தியக்காரங்களையும் எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி போராட்டங்களும் பண்றாங்க, முயற்சி பண்றாங்க, சின்ன சின்ன போர்கள் பண்றாங்க. ஆனா எதுவுமே அது வெற்றி அடையவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துல படைகளை சேர்த்து அந்த 2 பைத்தியக்காரங்களையும் முற்றுகையிட்டு அவர்களை வீழ்த்தி விட்டு பிடிக்கலான்னு சொல்லி பெரிய படையோடு படையெடுத்து அங்க போறாங்க. போய் பார்த்தா அந்த 2 பைத்தியக்காரங்களும் இல்ல, குரங்கு இருக்குது. இருக்கையில உட்கார்ந்து கொண்டு அந்த மாலைய அந்த குரங்கு போட்டிருக்குது. ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா, உட்கார்ந்து இருக்கிறது மாலையை வச்சிருக்குது குரங்கு அப்படிங்கிற அதிர்ச்சியை விட அந்த மாலை மாலையாக இல்லை, எருக்கம்பூ மாலையாக இருக்குது. ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. எருக்கம்பூ மாலையே அவ்வளவு கேவலம்லாம் கிடையாது. அது சில கடவுள்களுக்கு நம்ம படைக்கிறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் மலர்கள், வாசமுள்ள மலர்களால், வாடாத மலர்களால், கலர் கலரான மலர்களால் இருந்த அந்த ஒரு பூ இப்படி வாசம் இல்லாத ஒரு மலர் எடுத்து மலரா போயிருச்சு அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம். என்ன பண்றேன்னே அவங்களுக்கு புரியல. ரொம்ப சோகமா விரக்தியில என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வர்றாங்க. வெளியே ஒரு முனிவர் அமர்ந்திருக்கிறார். அந்த முனிவர் இடத்துல கேட்கலாம், யாருமே இல்லை, அவங்கள மட்டும் கேட்கலான்னு அந்த முனிவர்கிட்ட கேட்கறாங்க. ஐயா, இந்த அபூர்வமான மாலை, உலகமெல்லாம் பரபரப்பாக, உலகமெல்லாம் பெருமையாக பேசப்பட்ட அந்த மாலை என்ன ஆயிடுச்சு? இப்ப இந்த குரங்கு உட்கார்ந்துருக்கு, எருக்கம்பூ மாலை போட்டிருக்கு, அந்த மாலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன். எப்படி இருந்தாலும் இந்த மாலைக்குரிய ரத்த சொந்தங்கள், வாரிசுகள் நீங்க வருவீங்கன்னு தெரியும். உங்களுக்காக தான் நான் பல ஆண்டுகளா காத்திருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த 2 பைத்தியக்காரங்க மாறி மாறி வச்சிருந்தாங்க இல்லையா, அப்பயே அது மகிமையை இழந்து எருக்கம்பூவா மாறி போச்சு. அந்த 2 பைத்தியங்களையும் அடிச்சு போட்டுட்டு இந்த குரங்கு இந்த மாலையை எடுத்துக்கிச்சு. உடனே அந்த இளம் வாரிசுகள் அவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஐயா, வேற வழியே இல்லையா, அந்த மாலை தான் எங்க உயிர், அந்த மாலை தான் எங்களுடைய நாட்டினுடைய மகிமை, கௌரவம், இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு அந்த முனிவர்கிட்டயே கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க அந்த குரங்கு கிட்ட நீங்க வாங்க முடியாது. ஏன்னா அந்த மாலை இப்ப அந்த குரங்கு கிட்ட இருக்கிறதுலதான் சந்தோஷப்படுது. அந்த மாலையுடைய விருப்பம் இல்லாமல் அந்த மாலையை உங்களால வாங்க முடியாது. அந்த மாலைக்கு ஒரு ஆன்மா இருக்கு. அந்த மாலையே விருப்பப்படணும், இந்த குரங்கு கிட்ட நான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாதான்
நம்ம போய் அதை வாங்கினா அதுக்குரிய மகிமை கிடைக்கும். இப்படி இதுதான் வந்து அந்த மாலையுடைய மகிமை. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, நீங்க குரங்கு அந்த மாலையை வச்சிருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. அப்படி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களால ஜென்மத்துக்கும் அந்த மாலையை மீட்கவே முடியாது. முதல்ல அந்த மாலையை பழைய மாதிரி எப்படி மாத்துறது, நீங்க மகிமையா மாத்திட்டீங்கன்னா அந்த மாலையே நினைக்கும், ஆஹா நாம இருக்க வேண்டிய இடம் குரங்கு கிட்ட இல்ல, நாம நம்முடைய வாரிசன் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாலை அந்த குரங்கை வெறுக்க ஆரம்பிக்கும். அப்ப வெறுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க படையெடுத்து போனீங்கன்னா தான் அந்த குரங்கையும் ஜெயிக்க முடியும், அந்த மாலையும் மீட்க முடியும். இப்ப நீங்க போனீங்கன்னா அந்த மாலை உங்களை யாருன்னே தெரியாது. அந்த மாலைக்கு உங்ககிட்ட அது வர விருப்பமும் படாத போது, அதோடைய ஆன்மா உங்க பக்கம் இல்லாத போது அது குரங்கு பக்கம் தான் இருக்கும். யுத்தம் பண்ணாலும் அந்த குரங்கு தான் ஜெயிக்கும். அது ஒரு பெரிய படம் வச்சிருக்கு. அதனால நீங்க கவலையே படாம தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாம உங்கள் முன்னோர்களோடு உங்களோட பெரியவங்களோடு கலந்து ஆலோசிச்சு அந்த மாலையில சின்ன சின்ன மல்லிப்பூவா எப்படி சேர்க்கலாம், புதிய மல்லிப்பூ எப்படி சேர்க்கலாம், புதிய ரோஜா பூ எப்படி சேர்க்கலாம். ஏன்னா அது இந்த பைத்தியக்காரங்க 2 பேர்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அறிவை இழந்து, ஆன்மாவை இழந்து, மகிமையை இழந்து, வரலாறை இழந்து, பெருமையை இழந்து, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அடிமையாவே போனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா எருக்கம்பூவாக மாறி போயிருச்சு. நீங்க அதுக்கு தன்னுடைய வரலாறை எப்படியாவது புரிஞ்சுக்க, அது எத்தனை வருஷமா இருக்கு, அது எவ்வளவு நாளா இருக்கு, அதனுடைய வாசமும் அதனுடைய மகிமையும் அழிவில்லாத அதோடைய தன்மையும் உலகமெல்லாம் எப்படி பேசப்பட்டது அப்படின்னு அந்த மாலைக்கு புரிய வச்சீங்கன்னா, குறைஞ்சபட்சம் இனிமேல் அதுல சேர்க்கப்படுகிற பூவாவது அது வாசம் கொடுக்கிற மாலையாக, பழைய மாதிரி வந்து புத்தம் புது மாலையாக, கலர் கலரா ஜொலிக்கிற மாலையாக அது மாறும்போது தன்னால அது உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. குரங்கு மேல கோவப்படுறதோ கவலைப்படுறதோ இல்லாம இந்த 2 பைத்தியங்களால வச்சு சிரிச்சேன்னு சொல்லி கோவப்பட்டு நேரத்தை வீணாக்காம மாலைக்காக தான் நம்ம கவலைப்படணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. சோர்ந்து போகாம, நீங்களே சோர்ந்து போயிட்டா அந்த மாலைக்கு சொந்தக்காரங்களாகிய ரத்த சொந்தமாகிய நீங்களே அந்த மாலையை மீட்க முடியாதுன்னு சோர்ந்து போய் படுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு மொழி பேசுறவன், இன்னொரு இனத்தான், இன்னொரு நாட்டா வந்து அதை வந்து மீட்க போறான். அப்ப வேற வழியே இல்லை. அது உங்க தலையின் மேல் விழுந்த கடமை. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை போர்கள் பண்ணாலும் அதை மீட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. சோறு வரும், என்னடா மாலை மாலை மாலை, அந்த மாலைக்கே விருப்பம் இல்லை, அது அவங்க கூட இருக்கிறதுக்கு தான் வந்து அது சந்தோஷமா இருக்குது போல, அந்த ஆன்மா வந்து அப்படிதான் சொல்லுது போல, இருந்து தொலைஞ்சிட்டு போட்டுமே, நம்ம வேலை பார்ப்போமே அப்படின்னு நம்மளால போக முடியாது, போகக்கூடாது. காரணம், அந்த மாலைக்கு ரத்த சொந்தம் நீங்க தான், அதோட வாரிசு நீங்க தான். நீங்களே இப்படி சொன்னா பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவன், பக்கத்து மொழி பேசுறவன், வேற மொழி பேசுறவன், வேற நாட்டு உள்ளவனா வந்து அந்த குரங்குக்கு எதிராக சண்டை போட்டு, அந்த பைத்தியங்களுக்கு எதிராக சண்டை போட்டு அந்த மாலையை மீட்க போறான். நீங்க தான் அதை மீட்கணும். அப்ப நீங்களே சோர்ந்து போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்றது, எப்படி நான் போராடுறது, எப்படி நான் எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு நீங்களே யோசிச்சா அதை யாரு மீட்கிறது? உங்களை விட்டா அந்த மாலைக்கு எந்த கதியும் இல்லை. இன்னைக்கு அதுக்கு புத்தி இல்லை. இன்னைக்கு அது புத்தி இல்ல, புத்தி கெட்டு போச்சு. அது ஏன் புத்தி கெட்டு போச்சு? அந்த 2 பைத்தியம் மாறி மாறி வச்சிருந்ததுல அவங்க அந்த புத்தியை கெடுத்து விட்டாங்க. புத்தியை கெடுத்து குரங்கு வேலை கொடுத்து விட்டாங்க. சோர்ந்து போகாம போராடுங்க. நிச்சயம் அது நம்முடைய மாலை, நம்முடைய ரத்த சொந்தமான மாலை, நாம் தான் அதற்கு வாரிசு. கண்டிப்பா அதை மீட்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கணும். நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். எத்தனையோ சூழ்நிலையில என்னை காப்பாத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை உயிரோட வச்சிருக்கிற அந்த இயற்கை தாய் தான் இந்த கதையை எனக்கு சொன்னா. மீண்டும் ஒரு நல்ல நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.